ओ नमो भगवते वासुदेवाय धन्वन्द्रहे अमृतकलशकस्ताय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे नमः। இனிமையா அருமை இயல்பான தன்மை கொண்டவரும் கனிவாய் பணிமாய் காருண்யம் கொண்டவரும் புத்தியால் அன்பால் மதிமயக்கும் ஆளுமை கொண்டவரும் எதிலும் நிதானமாய் வெற்றியை தனதாக்கிக் கொள்ளும் சாதுரியம் படுத்த கன்னிராசியில் உதித்த புத்திமான்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். கடந்த 2.5 வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கை நல்ல சாதுரியமாகவும் நல்ல செயல் வேகமாக இருந்த சனி பகவான், 6ல் உள்ள சனி பகவான் உங்களுக்கு அனைத்தையும் தந்து செயல் வேகத்தில் புயல் வேகமாக செயல்பட்டு 2.5 வருட காலங்களில் உங்களில் சிலர் மிக பெரும் தொழில் அதிபர்களாகவும் வலம் வந்தீங்க. இது அப்பன் சனீஸ்வர பகவானின் மிகப்பெரிய சூட்சமி. எனில் 6ல் உள்ள சனி பகவான் அஷ்டலட்சுமி யோகத்தை தனதாக்கிக் கொள்ளும் மிகப்பெரிய தனவந்தர் பற்றி உங்களை உருவாக்கி தந்தன. சிலர் வெளிநாட்டில் கூட தொழில் தொடங்கி மிகப்பெரிய புத்திமான்களாக மிகப்பெரிய தொழில் வேந்தர்களாக இந்த 2 வருட காலம் 23, 25, 26 வரை வலம் வந்திருக்கிறீங்க. ஆனால் வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவான் உங்கள் 6ல் உள்ள சனீஸ்வர பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமலையில் 29, 3ஆம் மார்ச் மாதம் பெயர்கிறார். இப்படி பெயர்வது உங்களுக்கு பகை வீடான குரு வீட்டில் பகைகிறார். குருவுக்கு புதன் மிகப்பெரிய பகை. அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் குரு பகவான் பகைமையை தான் தருகிறார். அப்படிப்பட்ட வீட்டில் உங்களுக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குருவும் 6க்குரியவனும் 7ஆம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய சமசப்தமான பார்வையை உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது இந்த 2.5 வருட காலங்களில் 25, 26, 27இல் சொல்ல முடியாத பலவித பிரச்சனைகளில் கன்னிராசியினர் சிக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதாவது நிதானம் தேவை. எதிலும் நீங்கள் பெரிய தொழில் ஸ்தானங்கள் நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால் பொறுமையாய் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து தொழிலை தொடங்குங்க. ஏனெனில் 7ல் உள்ள சனி உங்களை விபத்து, கண்டம், தொழிலில் கண்டம், உயிருக்கு ஒப்பான கண்டங்களை கொடுத்து உங்களை சின்னாப்பனம் ஆக்கி விடுவார். பிரியமான தோழிகளே, தோழர்களே, சகோதர சகோதரே, உலகெங்கும் எங்கும் இருக்கும் எனது அன்பு நண்பர்கள், கன்னிகா ராசி அன்பர்களே, இந்த 2.5 வருட காலங்களில் சனி பகவானின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள உங்கள் முயற்சியை குறைத்து கொள்ளுங்கள். உங்கள் வேகத்தை பொறுமைப்படுத்துங்கள். உங்கள் முதலீட்டை சிறிதாக்குங்கள். உங்களுடைய வேகத்தை பணிவாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் கோடியாக முதலீடு போட்டால் 2.5 வருடத்துக்குள்ள மிஞ்சுவது கோடியில் தான் நீங்கள் நிற்க வேண்டும். அதனால் சனி உங்களை தவிடுபடியாக்க இந்த 2.5 வருட காலம் ஆயத்தமாகிவிட்டார். கண்டச்சனியிலிருந்து எவரும் தப்பி வைக்க முடியாது. இந்த 2.5 வருட காலங்களில் சிம்மத்தினரை 2.5 வருட காலங்களை தவிடுபடியாக்கி ஷூரோவா ஆக்கிவிட்டார். அதே போல் அடுத்து உங்கள் ராசியில் கவனம் வைத்திருக்கின்றார். பிரியமான தோழர்களே, கண்ணீர் உய்த்த நவரக நாயகர்களே, நீங்கள் பொறுமையாய் அப்பன் சனீஸ்வர பகவானின் மதிமேகத்துக்கு ஆளாகாமல் நீங்கள் பொறுமையாக நடக்க வேண்டும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் மிகப்பெரிய தொழில் தொடங்க வேண்டும் என்றால் கூட இந்த 2.5 வருட காலங்களில் பொறுமையாக காத்திருப்பது விவேகத்தையும் புத்தியையும் தரும். நல்ல உங்களுக்கு எதிர்கால தொடக்கம் தரும். சிலர் எதிர்பாராத வாகனங்களை வாங்கி அந்த வாகன விபத்தும் ஏற்பட உங்களுக்கு காத்திருக்கின்றது. அதனால் நீங்கள் வாகனங்கள் செல்லும்போது கவனமாக செல்பவும் புதிதாக முதலீடு வாகனத்தில் செலுத்துவதை தவிர்க்கவும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் உங்களுக்கு கண்டம், மிகப்பெரிய கண்டத்தை தர அவர் ஆயத்தமாகிவிட்டார். ஏன்னா 2.5 வருட காலங்களில் கடந்த 2.5 வருட காலங்களில் சிம்மத்தினை துவைக்கு பிறகு அடுத்து உங்கள் ராசியில் தான் அவர் அடியெடுத்து வைக்கின்றார். அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் 6க்குரிய ஒரு காரணத்தை உங்கள் 7ல் உட்கார்ந்து கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸுக்கு 2.5 வருடம் உங்களை ஆக்கி விடுவார். சிலருக்கு சிறைச்சாலை கூட செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சகோதர சகோதரர்களே, நான் உங்களை பயமுறுத்துகிறேன் என்று நீங்கள்
தேய்க்க வேண்டாம். ஏனெனில் உங்களுக்கு சூழ்நிலைகள் அந்தளவு மிகவும் மோசமாகவும் இருக்கின்றது. அதனால் நீங்கள் மிகவும் சாதுரியமாய் சனி பகவானை இந்த 2.5 வருட காலங்களில் மனதார் ரம்யமாக துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அவருக்கு உண்மை உள்ளதாக நடந்து கொள்ளுங்க. பொய்யான காரியங்கள் எதுவும் செய்து நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். குருட்டு வழியில் பிஸ்னஸில் நீங்கள் செய்ய வேண்டாம். 2ஆம் நம்பர் பிஸ்னஸில் நீங்கள் செய்ய வேண்டாம். செய்யும் பொழுது உங்களை சனி பகவான் உங்களை திக்க வைத்து விடுவார். அது மட்டும் இல்லாமல் உயிருக்கு ஒப்பான கண்டத்தை கொடுத்து உங்களை பலவித சிக்கல்களை மாட்டி சின்ன பின்னமாக்கி விடுவார் சகோதரர்களே. அதனால் நீங்கள் உண்மையாய் உழைப்பாய் உறுதியாய் 100% உண்மையாக சனி பகவானுக்கு பிரியமான நடந்து கொண்டால் உங்களை அவர் தப்பி வைக்க வழி செய்வார். நீங்கள் அடிக்கடி அப்பன் சனீஸ்வரவான் சேத்திரம் என்று அழைக்கப்படும் குச்சனூர், தேனி மாவட்டம் குச்சனூர் சனீஸ்வர பகவானையும் சென்று வழிபடுவது மிகவும் யோகத்தை தரும். திருநாளார கஷேத்திரத்தில் உள்ள நலத்தத்தை நீராடி சனீஸ்வர பகவானையும் வழிபட்டு அவரை மனதார துதித்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சச்சரவின்றே சாகா நெறியில் சச்சரவின்றே சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தான். இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் என்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த துதியை நீங்கள் 9 முறை பாட்டாக பாடி சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இட்டு முறையாக வழிபட்டு அவருடைய காயத்ரியும் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்தபிர சோதயாத் என்ற சுலோகத்தையும் சொல்லி சனீஸ்வர மனதார துதித்து பாருங்க. சனீஸ்வர பகவான் சந்தோஷப்படுவார். மேலும் அவருக்கு பிடித்த எள்ளுருண்டையை பலருக்கு நீங்கள் தானம் செய்யுங்க. எல்மிட்டாயை தானம் செய்யுங்க. எள்ளுருண்டையை நீங்கள் தினந்தோறும் எடுத்துக்கொள்ளுங்க. மேலும் காகத்திற்கு நல்ல பால் சாதத்தையும் நல்ல உணவையும் நீங்கள் தினந்தோறும் வைத்து வாருங்க. சனீஸ்வர பகவான் உங்கள் பாதகத்தை குறித்து உங்களுக்கு சாதகத்தை யோகத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். மேலும் வயது முயந்தவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் கண் தெரியாதவர்களுக்கும் உதவிதானம் உடைதானம் இந்த காலகட்டத்தில் அதிகம் செய்யுங்க. முதியவர்களுக்கும் உதவி செய்யுங்க. அநாத இல்லங்கள் சென்று அங்குள்ள பிள்ளைகளுக்கும் உதவிகளை அதிகம் செய்யுங்க. சனீஸ்வர பகவான் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு ஆயுள் விருத்தியும் தொழில் விருத்தியும் பண விருத்தியும் செய்து உங்களை மிகவும் இந்த கெண்டச்சனியிலிருந்து தப்பிக்க செய்வார். இதை நீங்கள் பிரியமாய் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் பிரியமான சகோதரர்கள் அருகிலுள்ள ஆஞ்சநேயர் திருத்தலம் சென்று அங்கு ஸ்ரீராம ஜெயம் 108 208 508 1000 தினந்தோறும் எழுத வேண்டும். எழுதி ஸ்ரீராம ஜெயத்தை முறையாக படிக்க வேண்டும். ஆஞ்சநேயரை முழுமையாக படிக்கும் பொழுது ஆஞ்சநேய சனீஸ்வர பகவானுக்கு நெருங்கிய நண்பர் என்பதால் ஆஞ்சநேயரை வழிபடும் உங்களுடைய சனியின் தாக்கம் குறைந்து மேலும் நீங்கள் யோகம் பெருத்தடைய இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் பிடித்து கொள்ளலாம். பிரியமான சகோதர சகோதரர்களே, அதாவது சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 7ல் இருந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை பார்க்கும்போது உங்கள் பாக்கியங்கள் தகப்பனார் வழிக்கான செலவு ஏற்படும். தகப்பனாருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். சில தாய் தந்தையருக்கு ஆபரேஷன் செலவு ஏற்று அதனால் பண இழப்பு இந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்படும் சகோதர சகோதரர்களே. மேலும் உங்களுடைய மூதாதையர் சொத்துக்கு வில்லங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்க. மற்றும் அவருடைய 7வது பார்வை உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உங்களை
துவம்சமணி 2 வருட காலங்களில் உங்களை பழுதாக்கி விடுவார். இந்த காலங்கள் நீங்கள் நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். சகோதர சகோதரே, அவருடைய 10வது பார்வை உங்கள் தொழில் 4ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது வீடு மனைகளில் வில்லங்கம் ஏற்படும். வீடு மனைகளால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். ஏற்கனவே வாயப்பட்ட சொத்தில் சில வில்லங்கள் ஏற்பட்ட தொழில்களை நீங்கள் விற்கக்கூடிய கூட சூழ்நிலை ஏற்படும். எப்படி நீங்கள் பாதுகாப்பாகவும் பயபக்தியாகவும் சனீஸ்வரருக்கு பிரியமாக நடந்து கொண்டால், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் உண்மையாகவும் உயர்வாகவும் இருந்தால் சனி உங்கள் தாக்கத்தை கொடுத்து மிகப்பெரிய உயர்வத்தை கொடுத்து 2.5 வருட காலங்களில் தொழிலில் சிறந்து விளங்க இந்த சனீஸ்வரா உங்களை உயர்த்துவது உண்மை உண்மை உண்மை.